ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் நீங்கள் இல்லாமல் அவங்கள சந்தோஷமாக லைஃப்பை கொண்டு போக முடியுமா, அவங்கள சந்தோஷமாக ஜீவிக்க முடியுமா? ஸோ அதை பற்றி பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசீட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போதில் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என் லைஃப் டோட்டலாக வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போயிட்டுருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ எனக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் வேணும், நான் இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஓவர்டேக் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஒரு ஹீலிங் வேணும், உனக்கு கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Five of Swords. Okay, Nine of Cups. Okay, Star, King of Cups. Okay, Ace of Pentacles. Okay, bottom of the deck, Wheel of Fortune. Eight of Swords. Okay, Two of Pentacles, Queen of Cups. Okay, Judgment, Ace of Cups. Bottom of the deck, Three of Swords. Receptivity, change, harmony, sharing, understanding. Bottom of the deck, nothingness. Okay. ஓகே, இப்போ நம்ம வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் நீங்கள் இல்லைன்னா அவங்க லைஃப் சந்தோஷமாக அவங்களால ஜீவிக்க முடியுமா? ஸோ அதை பற்றி பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்ட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை அப்படியே விட்டுடுங்க. ஓகே ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ஏஞ்சல் நம்பர் வந்திருக்குது. ஸோ அதை தவிர்த்து 555. ஸோ 10 ஏஞ்சல் நம்பர் மட்டும் இல்லாமல் 555 இந்த நம்பர் யாருக்காவது படுதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷோராக ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த நம்பர் அடிக்கடி பார்க்குறேன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 555 10 ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது இது போஸ்ட்டில் ஃபேமிலியாக நமக்கு இங்கே வந்துருக்குது. ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்குது. ஓகே, ஸோ ஓகே, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேரிங் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணுமோ எல்லா எஃபோர்ட்டும் போட்டு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க. உங்களால் இனி போடுறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் கொடுத்து முடிஞ்சு இனி என்னால் ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது, என்னால் இனி ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. உங்களோட எனர்ஜி, வீடியோ பார்க்குறவங்களோட எனர்ஜி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த பர்சனுக்காக ஸ்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களால் எவ்வளோ தூரம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஓகே பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் எஃபோர்ட் கொடுக்கணுமோ எல்லா எஃபோர்ட்டும் நீங்கள் போட்டாச்சு. இனிமேல் உங்கள் சைடு எந்த ஒரு எஃபோர்ட் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு டயர்டாக சுச்சுவேஷன், எமோஷ்னலி கனெக்டட், ஸ்டில் வெயிட்டிங், இந்த பர்சனுக்காக வெயிட்டிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே ஓகே
ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் எமோஷ்னலி நீங்கள் 2 பேருமே கனெக்டட். ஓகே. ஸோ 2 பேரும் எமோஷ்னலி கனெக்டட். ஸ்நேகங்கிறது உங்களுக்கும் உண்டு, அந்த பர்சனுக்கும் உண்டு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்நேகம் வச்சுருக்கிறீங்களோ ஸோ அதே அளவு ஸ்நேகம் இந்த பர்சனுக்கிட்டே உண்டு. பட் என்ன, நீங்கள் ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த பர்சன் வந்து ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் எல்லா ஸ்நேகத்தையும் தனக்குள்ளே வந்து ஒழிச்சு வச்சுட்டு ஜீவிச்சு வாழ்ந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஓகே. ஏன்னா நான் சொன்னேன்ல, நீங்கள் வந்து எல்லா எஃபர்ட்டும் போட்டிருப்பீங்க. பட் இந்த பர்சன் கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பர்சனோட ஃபேஸை பார்த்து உங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. ஸோ இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது. ஸோ ஏன்னா இவங்க வந்து எவ்வளோ வலியாக இருக்கட்டும், எவ்வளோ வேதனையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தனக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பர்சன். எல்லாருக்கிட்ட போய் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அது எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே. நான் வந்து என் வேலை வந்து கரெக்டாக போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அப்போது நான் என்ன சொன்னேன், ஸ்நேகங்கிறது இங்கே 2 பேருக்குமே இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்நேகம் வச்சுருக்கிறீங்களோ அதே ஈக்குவல் இந்த பர்சனுக்கிட்டே ஸ்நேகம் உண்டு. பட் என்ன, நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் எல்லா ஆக்ஷன் எடுத்துருக்கிறீங்க, எல்லா எஃபர்ட்டு கொடுத்துருக்கிறீங்க, எவ்வளோ தூரம் கேரிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் கொடுத்துருப்பீங்க. பட் இந்த பர்சனுக்கு ஸ்நேகம் உண்டு. பட் என்னென்னா அவங்க லைஃப்பில் பண்ண மிஸ்டேக் என்னென்னா அந்த பர்சன் ஃபீலிங் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இங்கே நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நமக்கு இங்கே இருக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வேறு யாரோட அந்த பர்சனோட ஃபேமிலி. ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இங்கே ஹெவியாக இருக்குது. ஓகே. ஸோ நீங்களும் இந்த பர்சனுக்கு உங்களை இஷ்டம் இல்லாமல் ஒன்றும் இல்லை, இஷ்டம் உண்டு, பயங்கர இஷ்டம் உண்டு. நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது, கால் பண்ணும்போது, உங்கள் கூட பழகும்போது இந்த பர்சனுக்கு ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷம் உண்டு. இந்த பர்சனுக்கு உங்களை பயங்கர இஷ்டம் அந்த பர்சனுக்கு. ஓகே. ஸோ உங்கள் கூட பேசும்போதாக இருக்கட்டும், ஸோ இந்த பர்சன் வந்து எவ்வளோ டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், லைஃப்பில் வந்து எவ்வளோ வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், ஸோ அது உங்கள் கூட பேசும்போது, உங்களை பார்க்கக்கூடிய டைமில் இந்த பர்சனுக்கு அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் உங்களை பயங்கர இஷ்டம். பட் நமக்கு இங்கே ஃபேமிலி தேர்ட் பார்ட்டியாக வருது. ஸோ அந்த பர்சன் அப்போ இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணாத ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே. ஏதோ இல்லைன்னா சமூகம் வந்து ஏற்றுக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த பர்சனுக்கும் பயங்கர ஸ்நேகம் உண்டு. அப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன்னா உங்களுக்கு மூவ் ஆன் பண்ண முடியலை. ஏன்னா நீங்கள் இந்த பர்சன் கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கிறீங்க. உங்களோட ட்ரீம் ஒவ்வொரு நாளும் இந்த பர்சனை கூட சேர்ந்து ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கலாம், நிறைய கனவு கண்டிருப்பீங்க நீங்கள். ஸோ உண்மையான ஸ்நேகத்தை கொடுத்துருப்பீங்க, ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துருப்பீங்க. பட் இந்த பர்சனுக்கு அதே ஸ்நேகம் உண்டு. பட் என்னென்னா அந்த பர்சன் வந்து அந்த பர்சனோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே. அவங்களுக்கு ஸ்நேகம் உண்டு, பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. அப்போது உங்களுக்கு வந்து கொடுத்து ஸ்நேகத்தை கொடுத்து இந்த பர்சன் சைட்லேருந்து இந்த பர்சன் எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்க மாட்டாங்க. உங்களால் எவ்வளோ தூரம் ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக கொண்டு வரதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்கணுமோ எல்லா எஃபர்ட் நீங்கள் கொடுத்து நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்க. பட் இந்த பர்சனோட சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவெண்டே கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எதனாலனா ஏன்னா இந்த பர்சனுக்கு வந்து இந்த பர்சனை பொறுத்த மட்டும் என்னென்னா ஃபேமிலி இந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணாது. ஓகே. ஆனால் ஸ்நேகம் உண்டு, பயங்கர ஸ்நேகம் உண்டு. ஃபேமிலி இந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணாது. வேறு என்ன பண்ணுறது தெரியாத ஒரு சுச்சுவேஷன். பட் ஸ்நேகம் உண்டு. பட் இப்போ என்ன சொல்கிறது, உங்கள் திங்கிலேருந்தே வாழ்ந்துட்டுருப்பாங்க. 24/7 உங்களை பற்றியே நினச்சி தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. பட் ஸோ இவங்களுக்கு என்னென்னா ஸ்டார்டிங்கில் இந்த பர்சனுக்கு தெரியும் ஃபேமிலி இந்த ரிலேஷன்ஷிப்னால ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஃபேமிலிங்க நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது, ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாது இந்த பர்சனுக்கு தெரியும். அப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிற டைமாக இருக்கட்டும், கேரி கொடுக்கக்கூடிய டைமில் இந்த பர்சன் மைண்ட் பண்ணாமல் நின்றுருப்பாங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே என்னென்னா இவங்க வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஏன்னா உங்களுக்கு மூவ் ஆன் பண்ண முடியல, நீங்களும் இந்த பர்சன் கூட பயங்கரமாக எமோஷனலி கனெக்டட், உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியல. அப்போ இந்த பர்சனுக்கு அப்போ ஸ்டார்டிங்லேயே தெரியும் இங்கே என்னதான் உங்களை பிடிக்கட்டும் 24/7 உங்களே நினச்சிட்டு இருக்கட்டும். பட் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே கண்டிப்பாக உண்டு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கனால ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணாது, சமூகம் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்காது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரை எட்டாது.
அந்த ஒரு இது மைண்டுக்குள்ளே அந்த பர்சனுக்கு உண்டு. ஃப்யூச்சரில் செய்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்போ இந்த பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டும் காணாத மாதிரி அவர் நின்றுருக்கலாம். இல்லைனா எனக்கு ஒர்க் இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கு அப்படி நீங்கள் மட்டுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கடந்து ஒரு டைமில் பயங்கரமாக அதுக்குள்ளே கடந்து பயங்கர ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த பர்சன் வந்து எதையுமே மைண்ட் பண்ணாமல் எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது, ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அப்படி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் கொடுத்து எஃபர்ட் கொடுத்து உங்களுக்கு டயர்டாகி போச்சு. ஸோ நீங்கள் வலியை நீங்கள் மட்டுமே அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. அந்த பர்சனுக்கு ஸ்நேகம் உண்டு, பட் அந்த பர்சன் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. அப்போ 110% இந்த ரிலேஷன்ஷிப்பில் வலி. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டே இருப்பீங்க, எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். இவங்க எப்படா நமக்கு ஒரு கமிட்மெண்ட் தர மாட்டாங்க, எப்படா ஒரு ஸ்டெபிலிட்டி தர மாட்டாங்க. நீங்கள் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு அடிக்ட் ஆகிருப்பீங்க. ஒரு குடிகார வந்து ஒரு குடி போதைக்கு அடிக்ட் ஆன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்புள்ளே நீங்கள் கடந்து மூழ்கி இந்த பர்சன் மேலே அந்தளவுக்கு அடிக்ட் ஆகி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் தவிச்சிட்ருக்கிறீங்க. உங்களோட எனர்ஜி அதுதான். ஓகே, பட் இந்த பர்சன் எல்லாமே தெரியும், நீங்கள் உங்களை மாதிரி யாருமே ஸ்நேகம் கொடுக்க மாட்டாங்க தெரியும், உங்களை மாதிரி யாருமே கேரிங் கொடுக்க மாட்டாங்க தெரியும், எல்லாமே தெரியும். பட் இந்த பர்சன் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அப்படி சைலண்டாக நின்றுட்டு உண்டு. ஏன்னா அந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சரை எட்டாது, ஃபேமிலி இங்கே நமக்கு அஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ அப்போ ஒரு இம்பேலன்ஸ் சுச்சுவேஷனில் வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் எட்டியிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வெயிட்டிங், இவங்க எப்பண்டா வருவாங்க, உங்களுக்கு இந்த பர்சனை மூவ் ஆன் பண்ண முடியலை, இவங்க எப்பண்டா வருவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. மேபி நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கலாம், செப்பரேஷன் இருக்கலாம், பட் நீங்கள் இந்த பர்சனுக்காக எமோஷ்னலி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை நமக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து எல்லோரும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம், ரொம்ப குட் கேரக்டராக இருக்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஃபியர் உண்டு. மேபி இந்த பர்சன் வந்து வேறு யாரையும் சூஸ் பண்ணிடுவாங்களா, இல்லை இந்த பர்சனுக்கு ஏன்னா நல்ல ஒரு குட் கேரக்டர் சொல்லும்போது ஸ்டார் இல்லை, அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேபி உங்களை தவிர்த்து வேறு யாராவது சூஸ் பண்ணிடுவாங்களா, உங்களுக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஓகே, ஏன்னா இவங்க குட் கேரக்டர் ஸ்டாரு, நம்மளை தவிர்த்து வேறு யாரையா சூஸ் பண்ணிடுவாங்களா, ஸோ அந்த ஒரு ஃபியர் உண்டு உங்களுக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பர்சனுக்கு ஸ்நேகம் உண்டு, பட் இந்த பர்சனுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்குன்னு தெரியலை. ஆனால் எல்லாத்தையும் ஸ்நேகத்தை ஒழிச்சு வச்சுட்டு, பட் நீங்கள் ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகே, அப்போ நீங்கள் இந்த பர்சன் அப்போ இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு இல்லைங்க நிமிஷம். ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த பர்சன் லைஃப்பில் எல்லாமே உண்டு, இந்த பர்சன் லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் ஒன்று கிடையாது, எல்லாமே 9 ஆஃப் கப்ஸ். பட் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் இந்த பர்சனுக்கு அது ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுத்துருக்கலாம். பட் இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் கொடுத்துருண்டு, ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் இந்த பர்சனுக்கு அது ஒரு குறையாக தோணிட்டு உண்டு. ஏதோ இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஸ்நேகத்தை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துருப்பீங்க. இந்த பர்சனுக்கு எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த பர்சனோட மணியாக இருக்கட்டும், எதுலேயுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது, ஒரு ரியல் ட்ரூ லவ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்போ இந்த பர்சனுக்கு லைஃப்பில் எல்லாமே இருந்தாலும் ஒரு கப்பு மிஸ்ஸிங். ஓகே, ஸோ 9 ஆஃப் கப்ஸ், ஒரே ஒரு கப்பு மட்டும் மிஸ்ஸிங், ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் உண்டு. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இந்த பர்சனுக்கு தோணிட்டு உண்டு. ஓகே, ஏதோ ஒன்று குறை உண்டு, ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு ஃபீலிங் ஆகிட்டு உண்டு. எல்லாமே இருந்தும் என்னால் சந்தோஷமாக ஜீவிக்க முடியலை, என் லைஃப்பில் இதையோ ஒன்று நான் இழந்துட்டேன், இதையோ ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ என்னை விட்டு போன மாதிரி இருக்குது, ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் இந்த பர்சனல் லைஃப்பில் கொடுத்துட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் பார்ட்டினால அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் செப்பரேஷன் வந்திருக்கு. ஏன்னா இந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்கே தெரியும் தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணாது, தேர்ட் பார்ட்டி கண்டிப்பாக உங்களை அக்செப்ட் பண்ணாது இந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்கே தெரியும். அதனால இந்த பர்சன் தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம்
ஏன்னா அந்த பர்சனோட மைண்டில் உங்கள் மேலே அந்த பர்சனுக்கு பயங்கர ஸ்நேகம் உண்டு. அப்போ இந்த பர்சன் ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு ரீசன் என்னென்னா, மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் 2 பேரும் சேராமல் போயிட்டீங்கன்னா அதனால் நீங்களும் பயங்கரமான வலியை அனுபவிப்பீங்க. அவங்களும் ஏன்னா இந்த பர்சன் உங்ககிட்ட உண்மையாகவே கேரிங்காக ரொம்ப பாசமாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால அந்த பர்சன் ஸ்நேகத்தை ஒழிச்சு வச்சுட்டு உங்ககிட்ட ஃபீலிங்ஸை எமோஷன் இதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பர்சனுக்கு மைண்டில் ஸ்டார்டிங்லேயே தெரியும் தேர்ட் பார்ட்டி இங்கே ப்ராப்ளம், தேர்ட் பார்ட்டி இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டினால கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணாது. இல்லைன்னா தேர்ட் பார்ட்டினால உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் ஒரு உண்மையான லவ்னால எல்லாத்தையும் இந்த பர்சன் ஒழிச்சு வச்சுட்டு. அப்போது ஓகே, இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இந்த பர்சனுக்கு எல்லாம் இருந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் இந்த பர்சனுக்கு கொடுத்துட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் கொடுத்துட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பிரேக் நாட்கள் போக போக இந்த செப்பரேஷன் நீடிச்சு போக போக இந்த பர்சனுக்கு பயங்கர வலியும் கொடுத்துட்டு. மேபி உங்கள் மைண்டில் என்ன தோண்டிட்டு இருக்கோன்னா, உங்கள் மைண்டில் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக இருக்காங்க, ஆப்ஷன்ஸ் வேறு உண்டு, எல்லாரையும் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க, ஸோ வேறு யாரையா பார்த்துருவாங்களோ, இல்லை இவங்க லைஃப்பில் வேறு யாரையா என்ட்ரு ஆகிடுவாங்களோ, இது உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன். பட் இந்த பர்சனோட மைண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்நேகிங்கிறது அது உங்களுக்கு மட்டும்தான். அந்த பர்சன் அந்த அளவுக்கு ஒரு மேபி இது உங்கள் ட்ரூ லவ்வாக இருக்கலாம், அந்த அளவுக்கு ட்ரூவான ஒரு பர்சன். ஓகே, ஸ்நேகிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தரணும்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அந்த உங்களுக்கான ஸ்பேஸை அவங்க வச்சுட்டு அந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இந்த பர்சன் அவங்க லைஃப்பில் வேறு யாரையும் சூஸ் பண்ணிட்டு கிடையாது. ஓகே, அப்போ இந்த நாட்கள் போக போக இந்த பர்சனுக்கு இப்போ என்னென்னா, இப்போ ஓடி வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாலும் தேர்ட் பார்ட்டி இருக்கிற வரைக்கும் இந்த பர்சனுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஏன்னா இந்த பர்சன் என்னென்னா, நான் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்படுவீங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரால் சந்தோஷமாக ஜீவிக்க முடியாது அப்படின்னு நினைக்க இப்போ செப்பரேஷன் வந்துருச்சு. ஓகே, அப்போ இந்த செப்பரேஷன் போக 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 இந்த பர்சன் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலான்னு பார்த்தா தேர்ட் பார்ட்டியோட திங்கிங் வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் அது பயங்கர வலியாயிட்டு மாறிட்டு பயங்கர பெயின் அனுபவிக்கிறாங்க. ஹார்ட் பொட்டி தெரிக்கிற ஒரு சுச்சுவேஷன் இந்த பர்சன் இருக்கிறாங்க. சேடாக இருக்காங்க, டிப்ரெஷனாக இருக்காங்க. மேபி நீங்கள் பார்க்கக்கூடிய டைமில் அவங்க காட்டிக்க மாட்டாங்களா இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டு கிங் ஆஃப் கப்ஸ் இந்த பர்சன் வந்து ஃபீலிங்ஸை எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய டைமில் இந்த பர்சன் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கலாம். பட் அப்படி கிடையாது. இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட உண்மையான ஸ்நேகம் இந்த பர்சனுக்கு உண்டு. பட் வேறு வழி ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் சோர்ஸு இந்த பர்சனுக்கு உங்களை பற்றின திங்கிங் வரக்கூடிய டைமில் ஓடி வந்து ஆக்ஷன் எடுக்கணும், உங்ககிட்ட வந்து கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், உங்களை பார்க்கணும், இந்த எண்ணெல்லாம் அந்த பர்சனுக்கு உண்டு. பட் இந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே எப்போவுமே தேர்ட் பார்ட்டி ஏன்னா இந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ரியலைசேஷன் தெரியும், இந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் தேர்ட் பார்ட்டி எப்போவுமே ப்ராப்ளம்னு தெரியும். ஸோ அப்போ உங்களை பற்றின திங்கிங் உங்கள் மேலே கொஞ்சம் ஓவராக வரக்கூடிய டைமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை நினச்சிக்கிட்டு தன்னோட மைண்டை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இல்லை இப்போ வேண்டாம், ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், இப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம வந்து அவங்க லைஃப்பில் போய் நம்ம ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதா தான் நம்ம அங்கே போகலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்மளால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியாது, ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து போக வேண்டாம், இப்போ நம்ம லைஃப்பில் போக வேண்டாம். பர்சன் தன்னை தானே கட்டுப்படுத்தி தான் மைண்டுக்குள்ளே ஒரு கண்ட்ரோலை போட்டு வச்சுட்டு ஜீவிச்சுட்டு இருக்காங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் தன்னை தானே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. போகக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, அவங்கள போய் பார்க்கக்கூடாது, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், நம்மளால் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. இப்போ நான் அவங்களுக்கு ஒரு ஏதாவது அவங்களுக்கு நான் ஒரு ராங்கான ஒரு வார்த்தையாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது. இதனால வந்து ஃப்யூச்சர் அவங்க பாதிக்கப்படுவாங்க. இது உண்மையான ஸ்நேகம் ஒன்று இந்த பர்சனுக்கு. அந்த பர்சன் மைண்டுக்குள்ளே எவ்வளோ ஆசை இந்த பர்சனுக்கு இருந்தும், எவ்வளோ ஸ்நேகம் இருந்தும் தன்னைத்தானே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போகக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, அப்படி தன்னைத்தானே கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
நாட்கள் போக போக நான் சொல்லிட்டேன், நாட்கள் இந்த பர்சனுக்கு ஸ்நேகம் உண்டு. நாட்கள் போக போக இந்த செப்பரேஷன் நீண்டு போயிட்டு இருக்குது. தேர்ட் பார்ட்டியும் வந்து போன மாதிரி தெரியல, தேர்ட் பார்ட்டியும் அதே இடத்துலாம் இருக்குது. ஸோ நீங்களும் செப்பரேஷன் உங்களோட செப்பரேஷன் இந்த பர்சன் அந்தளவுக்கு கஷ்டப்படுத்துது. ஸோ செப்பரேஷனும் நீண்டுட்டு போகுது, தேர்ட் பார்ட்டியும் அங்கேயே தான் நிற்குது. அப்போது இந்த பர்சனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறது, யூனிவர்ஸ் கிட்ட வேறு வழி இல்லை இந்த பர்சனுக்கு. ஏன்னா நீங்கள் வேணும், நீங்கள் இல்லாமல் ஒரு லைஃப் இந்த பர்சனுக்கு கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. இந்த பர்சனோட மைண்டில் நான் வாழ்ந்தால் இந்த பர்சன் கூட தான் வாழுவேன், இல்லைங்க எனக்கு ஒரு லைஃபே தேவையில்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் தேர்ட் பார்ட்டி அங்கேயே தான் இருக்குது. தேர்ட் பார்ட்டி இந்த பர்சன் விட்டு போகல, உங்களுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் தர முடியல. ஏன்னா அவங்க ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னா நான் உங்களுக்கு வருவேன்னு சொல்லி மேபி ஓகே நான் வந்து எனக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு வாக்கு இவங்க தந்துட்டாங்கன்னா மேபி அந்த வாக்கு லாஸ்ட் நிறைவேற்றாமல் போயிட்டோங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ இதனால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு ஒரு வாக்கும் தர முடியலை. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பும் செப்பரேஷன் ஆகி போயிட்டுருக்குது. நீங்கள் இல்லாமல் இந்த பர்சனல் இருக்கவும் முடியல, தேர்ட் பார்ட்டி இருக்குது. இந்த பர்சனுக்கு வேறு வழியே தெரியல. இந்த பர்சன் சுச்சுவேஷனில் ஜட்ஜ்மெண்ட் வேணும், யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு நான் இந்த பர்சனல் லைஃப்பில் மீட் பண்ணேன், இவங்க எதுக்கு என் லைஃப்பில் வந்தாங்க, எனக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் மாட்டிட்டேனே, எனக்கு எதுவுமே ஆக்ஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கேனே. ஸோ எனக்கு யூனிவர்ஸ் எனக்கு ஒரு நியாயம் தாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் தாங்க, எனக்கு ஏதாவது ஒரு கருணை காட்டுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீன். யூனிவர்ஸ் கிட்ட இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் போராடிட்டு இருக்காங்க. மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் இந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட போராடி தான் இருக்காங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த பர்சன் எந்த ஒரு மைண்டும் கொடுக்காததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இப்போ அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட்டும் அந்த பர்சனால் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த பர்சனோட மைண்டில் தேர்ட் பார்ட்டி இருக்கிற வரைக்கும் அது முடியாது. தேர்ட் பார்ட்டி தானே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் மாதிரி இந்த பர்சனுக்கு ப்ராப்ளம் வரும், இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நத்திங்னஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ அந்த நீங்கள் வந்து மேபி உங்களோட மைண்டுக்குள்ளே நீங்களாக ஒரு நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகே இந்த பர்சன் சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம இல்லாட்டா வேறு யாரையும் அக்செப்ட் பண்ணுவாங்க, வேறு யாரையும் பார்ப்பாங்க, பட் கிடையாது. நீங்கள் இல்லைன்னா அந்த பர்சனோட லைஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருட்டு. ஸோ நமக்கு நத்திங்னஸ் ஒரு கார்டு வந்துட்டு பிளாங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் இருக்கும்போது இந்த பர்சனல் லைஃப் அந்தளவுக்கு வெளிச்சமாக இருந்தப்போ ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன், இந்த பர்சனுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும், எவ்வளோ வலியாக இருக்கட்டும், எவ்வளோ வேதனையாக இருக்கட்டும், உங்களுக்கு பார்க்கக்கூடிய டைமில் உங்ககிட்ட பேசக்கூடிய டைமில் அந்த பர்சன் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. பட் இந்த பர்சனோட லைஃப்பில் நீங்கள் விட்டுட்டு போனப்போ இந்த பர்சனல் லைஃப் டோட்டலாக டார்க் ஆகிட்டு உண்டு, ஒரு வெளிச்சம் இல்லாத அளவுக்கு பர்சனோட லைஃப் டோட்டலாக மாறிட்டு உண்டு. பயங்கர டிப்ரெஷன், சேடாக இருக்காங்க, கொஞ்சம் கூட பீஸ் இல்லாத சுச்சுவேஷன் இந்த பர்சன் மாறிட்டு உண்டு. ஓகே ஸோ அப்படி நினைக்கும் போது ஸோ யூனிவர்ஸ் கிட்ட இந்த பர்சன் ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து ஒவ்வொரு நாளும் நைட்டாக இருக்கட்டும் ஒரு பகலாக இருக்கட்டும் இந்த பர்சன் வந்து இந்த அளவுக்கு இந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங். ஓகே இந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இன்றைக்குள்ள ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பற்றி நினைக்காம தேர்ட் பார்ட்டியை பற்றி திங்க் பண்ணி இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பே ஓகே பண்ண முடியல, தேர்ட் பார்ட்டி அங்கேயே தான் இருக்குது. இந்த பர்சன் டோட்டலாக டவுன் ஆகிட்டு உண்டு, பயங்கர டவுன் ஆகிட்டு உண்டு. ஸோ டவுன் ஆகிட்டு உண்டு. ஓகே பயங்கர டவுன் ஆகுறாங்க. ஸோ இப்போ தான் இந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட போராடிட்டு இருக்காங்க, என்னால் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியல, இந்த பர்சன் இல்லைன்னா என் லைஃப் டோட்டலாக இந்த பர்சன் இருக்கிற வரைக்கும் என் லைஃப் வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பிரைட்டாக இருந்துட்டு. இந்த பர்சன் என் லைஃப்பை விட்டு போன பிறகு என்னோடய லைஃப் டோட்டலாக ஒரு இருட்டாகிட்டு உண்டு, என்னால் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியலை, இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் யூனிவர்ஸ் ப்ளீஸ் எனக்கு இந்த சுச்சுவேஷன் எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு மாற்றம் வேணும். ஸோ எப்படியாவது எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணி லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. அந்த பர்சனுக்கு தெரியும், ஏன்னா இவங்க வந்து உங்களை உண்மையாகவே ஸ்நேகிக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் யாரையுமே பார்க்க மாட்டீங்க, இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த பர்சனுக்கு தெரியும். பட் இந்த பர்சன் பொய்யான ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு ரெடி இல்லை. ஓகே அப்போது இந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட சேஞ்ச் கேட்குறாங்க, ப்ளீஸ் யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, எவ்வளோ
அழகாக இருந்த லைஃப் இப்போ இந்த மாதிரி இருட்டாயிடுச்சு, ப்ளீஸ் யூனிவர்ஸ் ஹெல்ப் மீ இந்த போர்ஷன் யூனிவர்ஸ் கிட்ட கரண்ட் சுச்சுவேஷனில் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹார்மோனின்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ நீங்களும் அவங்களும் சேரும்போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். எந்த அளவுக்கு ஸ்நேகம் உங்களுக்கு உண்டோ அதே ஈக்குவல் இந்த பர்சனுக்கு ஸ்நேகம் உண்டு. ஸோ ஆக்ஷன் எடுக்கலை, உங்களை மைண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அது ஸ்நேகம் வந்து ராங்கான ஸ்நேகம் எடுத்து போஸ்டோட சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த பர்சன் அதனால் அந்த இடத்துல அப்படியே இருக்காங்க, மற்றபடி ஸ்நேகங்கிறது உண்டு. ஸோ அது மட்டும் ஏஸ் ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட ஹார்ட் ஃபுல்லாகவே நீங்கள் தான் இருக்கிறீங்க, மைண்டு ஃபுல்லாகவே நீங்கள் தான் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 24/7 இந்த பர்சன் உங்களே திங்க் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ உங்கள் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நடந்த நல்ல நல்ல மூமெண்ட்டாக இருக்கும், இல்லைனா அந்த சைட்டிங்காக இருக்கட்டும், ஒரு நல்ல இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு நடந்த ஒரு பார்வையாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் 2 பேரும் இருந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் நினச்சி அந்த பர்சன் ஒவ்வொரு நாளையும் கழிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பர்சன் லைஃப்பில் இப்போ நான் சொல்லிட்டு டவுனாக இருக்காங்க, இருட்டாகிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஸோ இவ்வளோ சுச்சுவேஷனில் இந்த பர்சன் உங்களை பற்றி நினைக்கக்கூடிய டைமில் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு இப்போ சந்தோஷங்கிறது உங்களை பற்றி நினைக்கக்கூடிய டைமில் மட்டும்தான் அந்த பர்சனுக்கு சந்தோஷங்கிறது கிடைக்குது. ஓகே, ஸோ உங்களை பற்றி அவங்க அதுக்காகவே ஏன்னா வேறு உங்களை பற்றி நினைக்கக்கூடிய டைமில் அந்த பர்சனுக்கு முகத்தில் ஒரு புன்னகையே வருது. ஸோ அப்படி நினைக்கும் போது அந்த பர்சன் 24/7 உங்களோட எண்ணங்கள்லேயே உங்களோட தாட்லேயே இந்த பர்சன் ஜீவிச்சிட்ருக்காங்க. ஸோ ட்ரூவான ஒரு பர்சன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க ஒரு மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து சாரி ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா கில்ட்டி ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல் ஆகுதுன்னா என்னால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி போச்சு. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த அளவு கேரிங் கொடுத்தீங்க, எந்த அளவு ஒரு ட்ரூவாக ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்தீங்க. பட் நான் தான் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் தேர்ட் பார்ட்டியை நினச்சிட்டு நான் தான் அந்த இடத்துல நின்றுட்டு உண்டு. ஸோ ஒரு சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள்கிட்ட ஒரு சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் பார்த்து ரெசிப்டிவ்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ யூனிவர்ஸ் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு வழி அனுபவிச்சுட்ருக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. ஸோ எந்த வழியாக இருக்கட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வழியிலையும் ஒரு நல்லது இருக்குது, இல்லைன்னா அதில் ஒரு லெசன்ஸ் இருக்குது. ஸோ லைஃப்பில் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்காகவே வந்த ஒரு சுச்சுவேஷன். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நல்லது இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஏன் பிரேக்கப் ஆகி போச்சு, என்னால் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சி புலம்பாதுங்க. ஸோ எந்த விஷயத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதுலேருந்து ஓவர்டேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கண்டிப்பாக ஒரு நல்லது இருக்குது, ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கூட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மாற்றம் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்கள் இந்த சுச்சுவேஷனை ஏற்றுக்கோங்க, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஏற்றுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, ஸோ எல்லாருக்கிட்டையுமே அன்கண்டிஷனலாக நீங்கள் வந்து எல்லாருமே லவ் பண்ணுங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட அன்பை கொடுங்க. எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பழகுங்க. ஸ்நேகத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஸ்நேகம் உங்கள் லைஃப்பில் வந்து சேரும், பல மடங்காக வந்து சேரும். ஸோ எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் ஸ்நேகத்தை எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச ஸ்நேகத்தை நீங்கள் கொடுங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்னென்னா, கிங் ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இந்த பர்சன் ஃபீலிங்ஸே எமோஷன் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் சரி இந்த பர்சன் கண்டிப்பாக ஒரு கப் ஒன்று உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபோர்ச்சூன் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ இந்த வீல் சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து இதே மாதிரி இருக்காது, சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ இருக்கிற டார்க்கான சுச்சுவேஷன் கடைசி வரைக்கும் இருக்கும் நீங்கள் நினைக்காதுங்க. ஓகே, மொத்தத்தில் இங்கே நம்ம லைஃபே நிரந்தரம் கிடையாது, நம்மளே ஃபர்ஸ்ட் இங்கே நிரந்தரம் கிடையாது. ஸோ சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். இந்த இப்போ என்ன சொல்கிறது, முன்னாடி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு நீங்கள் 110% இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் போட்டுக்கிறீங்க. எல்லா எஃபோர்ட்டும் போட்டு நீங்கள் ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷனை நீங்கள் எமோஷனலி கனெக்டட் மூவ் ஆன் பண்ண முடியாமல் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வழி நீங்கள் என்ன கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதே வழி இந்த பர்சன் அனுபவிச்சுட்ருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீல் இப்போ உங்களுக்கு ஃபேவரபுளாக கரங்கி வருது. ஸோ கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, ஒரு கால் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த பர்சன் கொடுப்பாங்க. ஓகே.
ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணல, மெடிடேஷன் பண்ணல, எதுவுமே பண்ணலாம். நீங்கள் இந்த பர்சன் எப்போடா வருவாங்க, நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களுமே ரொம்ப சேடாக தான் இருக்கிறீங்க, டிப்ரெஷனாக தான் இருக்கிறீங்க, உங்களாலே மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ நீங்களும் பல வழி அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ நீங்கள் ஸோ இப்போது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் நம்ம வேணும்னு ஆசைப்படுறோம், ஓகே கரெக்ட். பட் அதுக்கான ஒரு டைம் வரும்போது அது கண்டிப்பாக நடக்கும். பட் அது வந்தப்புறம் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னா, ஸோ நீங்கள் அப்படி 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 இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சந்தோஷங்கள் லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ வரக்கூடிய விஷயங்கள் வரக்கூடிய டைமில் வரட்டும். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க. ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்போ தான் ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ உங்களோட எனர்ஜி ரொம்ப டவுனாக இருக்குது, நீங்களும் அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, நீங்களும் டிப்ரெஷனில் தான் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரு டைமில் அந்த ரிலேஷன்ஷிப்பும் சீக்கிரமாக வந்து ஓகே ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக அந்த பர்சனும் வந்து கிட்ட வருவாங்க. ஸோ அந்த பர்சன் ஃபாஸ்ட்டாக வர்றது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைமில் உங்களோட வைப்ரேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு வைப்ரேஷனில் தான் அந்த பர்சன் சீக்கிரமாக உங்ககிட்ட வருவாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து எல்லாருக்குமே வந்து எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுட்ருக்கவங்கள தான் பிடிக்கும் லைஃப்பில். எப்போவுமே அழுதுட்டு சேடாக டிப்ரெஷனாக இருக்கிறது யாருமே பிடிக்காது. ஏன்னா எப்போவுமே இப்போ நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்களை வந்து சூஸ் பண்ணணும்னா, இப்போ இவங்க கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், 10 நிமிஷம் இவங்க கூட பேசுகிற சந்தோஷமாக இருப்பேன், அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ஒருத்தவங்க நம்மளை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ அழுது டிப்ரெஷனில் சேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் யாருமே உங்களை சூஸ் பண்ண மாட்டாங்க, யாருக்குமே உங்களை இஷ்டப்படாது. ஓகே. ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அப்போ தான் உங்கள் எனர்ஜி அதிகம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் சீக்கிரமாக அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ ஃபீல் பண்ணாதுங்க. ஓகே. செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள ரீடிங். ஸோ இந்த வீடியோ யாருக்காவது எக்ஸைட் ஆகுனா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.